வி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நம்மோடு என்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சத்யராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதவியை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் முதலாக இப்போ டெல்லியில் ஒரு கூட்டம் கூட்டி பாஜகவையோ இல்லை பிரதமரையோ எதிர்த்து கேள்வி கேட்காம ஆர்எஸ்எஸ்னர் குறித்து ஒரு 5 கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு மக்களை முதல்ல அப்போ தான் சந்திக்கிறார். அது குறிப்பாக எங்கே கூட்டம் போட்டிருக்காரு அப்படின்னா ஜந்தர் மந்தரில் கூட்டம் போட்டிருக்காரு. ஜந்தர் மந்தர் ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. அவர் ஜந்தர் மந்தரில் கூட்டம் போட்டு தான் டெல்லியினுடைய ஆட்சியவே பிடிச்சார். 2010க்கு முன்னாடி இருந்தே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவரும் அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தொடர் போராட்டங்களை நடத்தினாங்க. அதை ஒரு சிவில் சமூக போராட்டமாக மாற்றி ஜந்தர் மந்தரில் சிவில் சமூகம், பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் கூடக்கூடிய இடமாக அதை மாற்றினது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அங்கே கரப்ஷனுக்கு எதிராக தொடர் பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு அவர் ஆட்சியை கைப்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் 2014 இதே மாதிரி அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2014 அவர் ரிசைன் பண்ணார். நான் என்னுடைய மிகப்பெரிய எய்மே இந்த லோக்பால் சட்டத்தை கொண்டு வர்றது தான். அந்த சட்டத்தை நான் கொண்டு வந்தேன், ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை விடலை. ஸோ அதனால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கிறதுனால நான் பதவியிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு ஒரு 15-20 நாள்லேயே திருப்பி ரிசைன் பண்ணார். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இப்போ திருப்பி ரிசைன் பண்ணியிருக்காரு. ரிசைன் பண்ணிட்டு அதே ஜந்தர் மந்தருக்கு முதல்ல மக்களை சந்திக்கிறார். ஆனால் இந்த கூட்டம் இப்போ போட்டிருக்காரு இல்லையா ஜந்தர் மந்தரில், இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கூட்டம். கடந்த காலங்களில் ஒரு போராட்டம் நடத்தும் போது ஆளும் கட்சியை நோக்கி கேள்வி கேட்டார், பிரதமரை நோக்கி கேள்வி கேட்டார். ஆனால் இந்த முறை அவர் ஜந்தர் மந்தரில் கூடி மோடியை நோக்கி கேள்வி கேட்கல, பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கல. அவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை நோக்கி சில கேள்விகளை கேட்குறாரு. அந்த கேள்விகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. என்னென்ன கேள்விகள்? நான் முதல்ல அவர் கேட்குறாரு, the way Modiji is breaking other parties by luring or threatening them with the ED, CBI and bringing down the government. Is this the right for the country's democracy? அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவரை பார்த்து, அதாவது மோகன் பகவத்துக்காக கேட்குறாரு. என்னென்னு கேட்குறாருன்னா, மோடி ED, CBIயை பயன்படுத்தி மற்ற கட்சிகளை அபகரிக்கிறாரு, கபலீகரம் பண்ணுறாரு, உடைக்கிறாரு, சிதைக்கிறாரு, அக்வயர் பண்ணுறாரு, இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாரு. இது இந்திய ஜனநாயகத்துக்கு உகந்ததா? இஸ் திஸ் த ரைட் ஃபார் த கண்ட்ரிஸ் டெமோக்ரஸி? இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு இது சரியான்னு கேட்குறாரு. எனக்கு என்னன்னா அவர் கேள்வி சரிதான், ஆனால் இவர் கேட்கப்பட்ட ஆள் தான் தப்பு. ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும் டெமோக்ரஸிக்கு என்ன சம்பந்தம்? ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன ஜனநாயக அமைப்பா? அது ஒரு சாமியார் மடம் மாதிரி. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர். இப்போ நீங்கள் காஞ்சி மடத்தை எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் இருந்தார், காஞ்சி மகா பெரியவர்னாங்க. அவருக்கு அடுத்த பெரியவர் எப்படி வந்தார்? அதுக்கு அடுத்த பெரியவர் இப்போ கூடியவர் எப்படி வந்தார்? அங்கே என்ன ஓட்டெடுப்பு நடத்தியா வந்தாங்க? ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வந்தாங்க? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா வந்தாங்க? அப்படி கிடையாது. அவர் இன்னொருத்தரை கையமைப்பார், அவர் வருவார். ஸோ இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மடம் நடைமுறை, ஒரு ப்ரீஸ்ட்ஹுட் நடைமுறை. இந்த நடைமுறை தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ரெகுலரான நடைமுறை. ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் தலைவர் ஹெட்கேவர் 1925 அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு கொஞ்சம் குறைஞ்ச காலம் தான் இருக்கார். அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோல்வால்கரை கொண்டு வர்றாரு. இப்போ அவர் எதன் அடிப்படையில் கோல்வால்கரை அடுத்த தலைவராக டிக்ளேர் பண்ணார்? கோல்வால்கருக்கு பிறகு அடுத்தடுத்த தலைவர்கள் வந்தாங்க. கடைசியாக மோகன் பகவத் வந்திருக்காரு. இவரை நியமிச்சதாரு? இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர். எந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களுமே ஜனநாயக பூர்வமாக வரமாட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரால் நியமிக்கப்பட்டு தான் வருவாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் ஜனநாயகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு பாசிஸ்ட் அமைப்பு. பாசிஸ்ட் அமைப்பு கிட்ட நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல யாருங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்போது நாம் இந்த நேரத்தில் கேள்வி கேட்குற விஷயம் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் மேலே அலிகேஷன் வைக்கிறீங்க. கவர்மெண்ட்டில் பிஎம்கிட்ட கேளுங்க, இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் கூடிய பாஜகவினுடைய தலைவரான நட்டாட்ட கேள்வி கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆர்எஸ்எஸ் தலைவரை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு என்ன உறவு? அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும், அது மதவாதத்திலிருந்து இன்றைக்கி ஃபாசிசமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஃபாசிசத்தை நோக்கி நகர எல்லா விஷயத்துக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் தான். புதிய கல்விக் கொள்கையை யார் டிசைன் பண்ணுறது? ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுறாங்க. சிஏ சட்டத்தை உள்ளே உட்காந்து டிசைன் பண்ணுறது யார்? ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுறாங்க. என்சிஆர்டி பாடத்திட்டத்தை யார் மாற்றுறது? ஆர்எஸ்எஸ் தான் மாற்றுறாங்க. மாநில அதிகாரங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணி எல்லாத்தையுமே மத்திய திட்டங்களாக மாற்றி மாநிலத்துக்கு நிதியே ஒதுக்காமல் பண்ணுறது யார்? ஃபினான்ஸ் கமிஷனில் உட்காந்துருக்கிறது யார்? பிஎம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறது யார்? இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கொள்கையில் ஊறி போனவர்கள். இந்த ஊறி போன நபர்கிட்ட உங்களோட கேள்வியை ஜனநாயகம் குறித்து வைக்கிறீங்களே, முதல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா இருக்கா அப்படிங்கிறது தான் நாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, he also asked Bhagavat if he agreed with the BJP's politics of inducting most corrupted leaders
pointing out that the BJP was born from the RSS boom. Kejriwal asked his chief if he had advised Modi against this. அதாவது பல கட்சிகள் இருக்கக்கூடிய கரப்டான லீடர்ஸ், அதாவது லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி கரப்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்களெல்லாம் பாஜகவில் சேர்த்துறாரே அவர். இது குறித்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா? ஏன்னா பாஜக அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கருவிலிருந்து உருவானது தானே. நீங்கள் இது குறித்தெல்லாம் அவர்கிட்ட கேட்டிங்களா அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, எந்த விதமான கரப்ஷன் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட நிறுவனமா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி இத்தனை 1000 கோடி சொத்து இருக்கு? வெளிநாடுகளில் எப்படி இத்தனை நிறுவனங்கள் இருக்கு? ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி நிதி பல என்ஜிஓக்கள் மூலியமா ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி வந்துகிட்டு இருக்கு? இத்தனை வழக்குகள், விஹெச்பி, பஜ்ரங் தள், இது மாதிரி பல அமைப்புகள் மேல வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கு எல்லாம் ஆர்எஸ்எஸ் எப்படி நடத்துது? இவங்களுக்கெல்லாம் எப்படி காசு கொடுக்குது? கரப்ஷனை பத்தி நீங்க போய் ஆர்எஸ்எஸ் கேட்குறீங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினைக்கிறாரு? ஆர்எஸ்எஸ் கரப்ஷனே பண்ணாத ஒரு அமைப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், பிஜேபி மேலே கரப்ஷன் கேஸ் இருக்குது, காங்கிரஸ் மேலே இருக்குது, மாநில கட்சிகள் மேலே இருக்குது, ஆர்பி மேலே கரப்ஷன் கேஸ் இருக்குது, நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. இந்தியாவில் எல்லா அமைப்புகளை விட புனிதமான அமைப்பு ஆர்எஸ்எஸ், அவங்க மேலே எந்த கரப்ஷனுமே இல்லை. அதனால தான் அந்த தலைவரை நோக்கி நான் கேட்குறேன், உங்கள் கருவிலிருந்து வந்த ஒரு நபர் எப்படி கரப்ஷனாக இருக்காரு அப்படிங்கிற ஆங்கிள் அவர் வைக்கிறாரு. இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சாஃப்ட் சங்கி. அவருடைய இந்த கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் தலைவரை நோக்கி அவர் கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு விதமான சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச். இந்த அப்ரோச்சை யார் யார் வச்சா இந்தியாவில் பாருங்க. இப்போ அடி வாங்கி உத வாங்கி ஒரு மூளை சந்தில் போய் உட்காந்துருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் இந்த சாஃப்ட் சங்கி அப்ரோச் தான் வச்சார். அதே மாதிரி ஒரிசாவில் பார்த்தீங்க அப்படின்னா நவீன் பட்நாயக், அவர் இந்த சாஃப்ட் இந்துத்துவா தான் வச்சார். இன்னைக்கு ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். நவீன் பட்நாயக்காக இருக்கட்டும், இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், இது மாதிரி சாஃப்ட் இந்துத்துவாவாக செயல்பட்டா அவங்க கட்சி கபலீகரம் பண்ணப்படும், அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை, அவங்களுக்கு எந்த சித்தாந்த பிடிப்புமே இல்லாதவங்க அப்படிங்கிறத தான் உறுதிப்படுத்துது. இன்னைக்கு அதே டோனில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்காந்துக்கிட்டு உங்களை ஜெயிலில் உட்கார வச்சிருக்கான் ஆர்எஸ்எஸ்காரன். ஆனால் நீங்கள் அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட நியாயம் கேட்குறீங்க. உங்கள் கட்சியில், அதாவது உங்கள் அமைப்புலேருந்து வெளியே வந்த ஒரு கட்சியில் கரப்டடான ஆளுகளை சேர்த்துறாங்களே, இது குறித்து நீங்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஏன் அட்வைஸ் பண்ணணும்? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான அலுவலகத்தை கட்டியிருக்கான் டெல்லியில், பிரம்மாண்டமான பில்டிங் ஆர்எஸ்எஸ்க்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கான். எப்படி அந்த காசு வந்துச்சு? ஏதோ ஆர்எஸ்எஸ் வேற பாஜக வேற, ஆர்எஸ்எஸ் வேற பாஜக வேறன்னு நினைக்கிற மாதிரியே அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுகிறாரு. அவருக்கு உண்மை யதார்த்தம் தெரியாதா? ஆர்எஸ்எஸ் பாஜகவும் ஒன்று, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்துடக்கூடிய சண்டை அதிகார சண்டை. நீயா நானா, மோகன் பகவத்தா இல்லை மோடியா? மற்றபடி இதுவரைக்கும் மோகன் பகவத் பாஜக அரசின் மீது, அவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள் மீது, அவங்க பண்ணக்கூடிய கட்சி உடைப்பு சதி வேலைகள் மீது ஏதாவது ஒரு கருத்தை மோகன் பகவத் தெரிவிச்சிருக்காரா? ஒன்றுமே தெரிவிச்சல. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய எல்லா நடைமுறையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர். அவர்கிட்ட போய் அவன் குறையை முன்வைக்கிற முட்டாள் கூட அதை செய்ய மாட்டான். எந்த கரப்ஷனுக்கு எதிராக போராடி இந்த ஜந்தர் மந்தரில் மக்கள் செல்வாக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அதே ஜந்தர் மந்தரில் நின்றுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவரை பார்த்து ஊழலை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க மாட்டியான்னு கேட்குறீங்களே, நீங்கள் முட்டாளா? அந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க, 3வது கேள்வி. இன் another question he asked Bhagavat how he felt when BJP's national president JP Nadda said before the Lok Sabha election that this party did not need the RSS. Nadda, in an interview with the Indian Express in May, had said the party has grown from the time it needs the RSS and now it is capable to run its own affairs. அதாவது ரொம்ப தெளிவாக ஒரு இதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மே மாத தேர்தல் அப்போ ஜேபி நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, வளர்கிற காலகட்டத்தில் தேவைப்பட்டுச்சு, இப்போ எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம், அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்டு, நாங்கள் தான் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், இதை ஏன் நீ கேட்குற அவன்கிட்ட? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதான் அவன் கேட்குறாரு பாருங்க. ஹி ஆஸ்ட் பகவத் ஹவு ஹி ஃபெல்ட். அவன் எப்படி ஃபெல்ட் பண்ணாதான் உனக்கு என்ன பிரச்சனை? அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனை, அதிகார போட்டி. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு நீ எதுக்கு கேட்குற? முதல்ல உனக்கு என்ன வேலை? உன் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க, நீ பணத்தை வாங்கிட்டு கோவா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணியிருக்க. யார்கிட்ட? அரவிந்தோ ஃபார்மாட்ட. பணத்தை வாங்கினதுக்கு பிறகு நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை எக்ஸைஸ் பாலிசி டிசைன் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பா இல்லையா? அது குறித்து நீ பேசு. அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? உன்னை ஜெயிலில் தூக்கி வச்சிருந்துருக்காங்க, இதை பற்றி பேசாமல் நட்டா உன்னை பேசிட்டாரா, பகவத் கோச்சிட்டாரா இல்லையா? உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? அவங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுறதா ஆத்மி உருவாக்குனீங்களா? கரப்ஷனை எதிர்க்கு போராட்டம் உருவாக்குனீங்களா? இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும்
மோடிக்கு இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் உருவாக்குனீங்களா? எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அடிப்படையில் இந்த ஆத்மி கட்சி அமைப்பே பார்த்தீங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டில் தான் போராட்டமே நடத்தினாங்க. க்ளீனாக சொல்லப்போனால் பாபா ராம்தேவாக இருக்கட்டும், இல்லை அண்ணா ஹசாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய ஆள். பிற்பாடு அது குறித்து நிறைய தகவல் வந்துச்சு. அதிலிருந்து வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். நான் என்ன கேட்குறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் இது வரைக்கும் பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய எந்த சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு? ராமர் கோயிலில் போய் உட்கார்ந்தவர் தானே அவர். பாபர் மசூதி இடிச்சதை ஆதரிக்கிறாரா? காஷ்மீரோட அதிகாரத்தை சுக்குநூறாக உடைச்சாங்களே, அப்போ அவர் ஏன் அதை எதிர்த்தாரா? அவர் காஷ்மீருக்கு 370 காலி பண்ணாங்கல்ல, அப்போ அவர் அதை எதிர்த்தாரா? இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய இருக்கு. இவரை கரப்ஷன் கேஸில் கைது பண்ணிட்டாங்க, இடி இவரை டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக சில விஷயத்தை அவர் பேசுகிறாரே தவிர இவர் உண்மையிலேயே ஒரு கொள்கை பிடிப்போட உள்ள ஆள் கிடையாது. மூணாவது முக்கியமாக 4வது கேள்வி ஒரு கேள்வி கேட்குறாரு. Kejriwal went to say that the RSS and BJP made a rule that a politician will have to retire after turning 75 years old. Veteran leader like L.K. Advani ji, Murali Manohar ji were retired. But now Amit Shah is saying the rule will not apply to Modi ji, said Kejriwal, adding that he hoped that the RSS chief and other railers would answer his questions. முட்டாளான்னு கேட்குறேன். 75 வயசு வந்தால் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கக்கூடாது, ரிட்டையர்ட் ஆகணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மோடி மீறுறாரு. அமித்ஷா சொல்றாரு இந்த சட்டம் மோடிக்கு பொருந்தாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்குறாரு. இது உன் வேலையா? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா பாருங்க, மோடியை தூக்கிட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் அதனுடைய சித்தாந்தமே சிக்கலுக்குரியது. 100 ஆண்டுகளாக இந்தியாவில் மதவாதத்தையும் இனவாதத்தையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய மோசமான அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அதனுடைய அரசியல் விங்கு தான் இவங்க காந்தியை கொலை பண்ணதுலேருந்து, பாபர் மசூதி இடிச்சதுலேருந்து, இன்னைக்கு எதிர்கட்சி மாதிரியான மாநில கட்சிகளை முழுசாக உடைச்சு நொறுக்கி ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறாங்க, பார்லிமெண்ட் கட்டிடத்தை மாற்றிருக்காங்க, பல கரப்ஷன் வேலைகளை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நோக்கியெல்லாம் நீ கேள்வி கேட்கல. இவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப அபத்தமாக இருக்கு. மோடி இருப்பாரா இருக்க மாட்டாரா? மோடி இருப்பார் இருக்க மாட்டார், அது உன் வேலை கிடையாது. இட் இஸ் நாட் ஆல் அபவுட் அ ஆப்ஜெக்ட், இட் இஸ் ஆல் அபவுட் அ சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இஸ் மோடி, சப்ஜெக்ட் இஸ் இந்துத்துவா. I am asking you whether you are going to ask a question against Hindutva or Modi. நீ இந்துத்துவாவை குறித்து கேள்வி கேட்க போறியா? ஹிந்துத்துவா குறித்து உன்னுடைய அரசியலை முன்வைக்க போறியா? இல்லை நீ வெறும் மோடிங்கிற நபர் குறித்து நீ பேச போறியா? மோடி இல்லாமல் அந்த இடத்துக்கு வேற யார் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். மோடி இல்லாமல் அந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலே போய் உட்கார்ந்தாலும் பாஜக சார்பா ஆர்எஸ்எஸ் சார்பா அதைத்தான் அவர் செய்வார். ஏன்னா இது ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்துத்துவா சித்தாந்தம். இதைத்தான் கேள்வி கேட்கணும், இதைத்தான் கொஸ்டின் பண்ணணும், இதை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஆனால் அதை விட்டு நீ மோடியை போய் அவர் 75 வயசு ஆயிடுச்சு போவாரா, அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. யாருக்குமே தேவை கிடையாது. அவர் 75 வயசுல போவாரா போக மாட்டாரான்னு. நமக்கு தேவை இந்துத்துவா சித்தாந்தம் இந்திய மக்களுக்கு உகந்தது கிடையாது. அது சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு. எல்லா விதமான அரசியல் பதவிகளிலும், அது பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலிருந்து, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து, இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ்லேருந்து, எல்லா இடத்துலையும் உயர் சாதியினரை கொண்டு, ஒரு குறிப்பிட்ட குழுவை சார்ந்த ஒரு உயர் சாதியினரை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. அதானி அம்பானி மாதிரியான குஜராத்தி மார்வாடிகளுக்கான வணிகத்தை சரி செய்வதற்காக பல அரசியல் சதி திட்டங்கள் நடந்திருக்கு. பிரதமர் அலுவலகத்தில் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கார்கள். நிலக்கரி சுரங்கத்திலிருந்து, போர்ட்லேருந்து, ஹார்பர்லேருந்து, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும், பங்குச்சந்தை ஊழல் இருக்கட்டும், பல விஷயங்கள் மார்வாடிகளுக்காக இந்த இந்துத்துவா சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்மளுடைய பாலிடிக்ஸ். அதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. அதை விட்டுட்டு அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு, அவர் போவாரா போக மாட்டாரா? அவர் போயிட்டு அமித்ஷாவை கொண்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா? இல்லை அவர் போனதுக்கு அப்புறம் நட்டா உட்காந்தா எல்லாம் சரியாயிடுமா? அவர் போனதுக்கு பிறகு மகாராஷ்டிராலேருந்து வேற ஒரு ஆளை கொண்டு வராங்க, நிதின் கட்காரி கொண்டு உட்கார வச்சா எல்லாம் சரியா போயிடுமா? இங்கே பதவி பற்றி பேசுறது உன் வேலை கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உண்மையான வேலை என்னவா இருக்கணும்னா, இந்துத்துவா சித்தாந்தம் குறித்து உங்களுடைய நிலைப்பாடும் தெளிவும் இருக்கணும். கிறுக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவர் எப்படி ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ரெண்டாவது அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறாரு. The AAP chief also accused the BJP and Modi of making false allegation against him and AAP leaders such as Manish Sisodia, Sanjay Singh and their reputation. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க மேலாம் ஃபால்ஸ் அலிகேஷன் போட்டாங்க அப்படிங்கிறாரு. உங்க மேல மட்டும் ஃபால்ஸ் அலிகேஷன் போடல, ஊரில் எல்லாத்து மேலேயும் ஃபால்ஸ் கேஸ் தான் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இதை நீங்க கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லாத்தையும் சேர்த்து கேட்கலாம். இது யாருமே காலி பண்ணணும் அப்படிங்கிறக்கா இல்லை. திமுக அமைச்சர்கள் மீது நிறைய பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு. நீங்க ஹேமந்த் சோரன் கைதாகி ஜெயிலிருந்து இப்போ தான் வந்திருக்காரு. இது மாதிரி பல பேருக்கு மேலே வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஒட்டுமொத்த கேள்விகள் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அவர் முழுக்க ஜனநாயகத்துக்கு பொருத்தமே இல்லாத ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்த்து ஜனநாயகம் குறித்து பேசுகிறார். அந்த கட்சியில் இருக்கிறவங்க 75 வயசு வரைக்கும் இருப்பான் இருக்க மாட்டான், மோடி பிரதமர் ஆவார் ஆகமா, அந்த கதையெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. இந்துத்துவ சித்தாந்தம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது குறித்தெல்லாம் அவர் கேள்விகளை எழுப்பாமல், குறைஞ்சபட்சம் இடி அப்படிங்கிற அமைப்பு அது மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ் எல்லாம் எவ்வளோ மோசமானதாக இருக்குது, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அடிப்படையில்
கேலி கூத்தாக மாக்குறது, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பிச்சு நொறுக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கே, இது எல்லாம் எப்படி அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அதானிக்காக வேலை செய்யுது, இது மாதிரியான விஷயங்களை ஒரு மேடையில் பேசலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. மக்களை பார்த்து கேள்வி வைக்கலாம். மக்கள் தான் ஓட்டு போட போகிறான். மக்கள்கிட்ட தான் நீ உன்னுடைய குறையை பற்றி பேசணும். நீ ஏன் போய் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தில் போய் பேசுகிற? எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒருவேளை வந்து ஆத்மி போய் ஆர்எஸ்எஸ்ல சேரப்போகுதா அப்படின்னு. ஏன்னா உங்களை வந்து ஒருத்தர் அரசாங்கம் கைது பண்ணிருக்கு, உங்கள் மேலே பல வழக்குகளை சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? யோகியமாக இருந்தால் மக்கள் மேடை போட்டு மக்கள்கிட்ட முன்னாடி நின்று நீங்கள் பேசணும். மக்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கணும். உங்களுடைய குரலை மக்கள்கிட்ட சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ரிசைன்மெண்ட் வந்ததே எதுக்காக அப்படின்னா ஒரு அக்னி பரீட்சைக்காக. அதாவது ராமாயணத்தில் வந்து எப்படி சீதை வந்து நெருப்பில் இறங்கி தன்னை வந்து சுத்தமானவள் அப்படின்னு காமிச்சிட்டாரு, அது மாதிரி இந்த கரப்ஷன் கேஸ்லையும் நான் சுத்தமானவள் அப்படின்னு கேட்கக்கூடிய அக்னி பரீட்சைக்காகத்தான் நான் ரிசைன்மெண்ட் வந்திருக்கேன். நான் திருப்பி வந்து நீங்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க, நான் வந்து சுத்தமாக நான் வந்து போய் உட்காடுறேன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை பண்ணி வைக்கிறாரு. நீ அந்த ஸ்டாண்டை மக்கள்கிட்ட முன்னாடி நிற்க வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கேள்விகள்னு நீங்கள் எழுப்பும்போது அந்த கேள்விகளை நீங்கள் மக்களிடமிருந்து தான் துவங்கணும். இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இந்தியாவினுடைய நிர்வாகங்கள் இப்படியெல்லாம் சீர்குலைக்கப்படுது, மதவாதம் இப்படியெல்லாம் பரப்பப்படுது, இங்கே இனவாதம் பரப்பப்படுது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட தான் உரையாடல் நிகழ்த்தணுமே தவிர ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட உரையாடல் நிகழ்த்துறதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவரோட ஒரு ஒப்பந்தம் போடுகிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறதான் நம்மளோட ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் சொல்கிறதீங்க பாஜக கிட்டேயோ இல்லை மக்கள் கிட்டேயோ தான் இந்த கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்எஸ் தான் வந்து பாஜகவே இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்போ பாஜக பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக இப்போ அப்படி கேட்குறாருன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி எடுத்துக்கிறாரு? அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படின்னா, அவர் நேரடியாகவே வந்து ஆர்எஸ்எஸ் தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஆங்கிளில் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக இந்த கேள்வி அவர் கேட்குறாரா அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி அதை அவர் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். இது எல்லாத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது, இந்துத்துவ சித்தாந்தங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வேறு மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்கலாம். இப்போ வந்து ஜனநாயகம் குறித்து, அதாவது இடி சிபிஐ தவறாக பயன்படுத்துறது இதுதான் ஜனநாயக முறையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஜனநாயகமற்ற தன்மை ஆர்எஸ்எஸ்ட்டு தான் இருக்குது, நீங்கள் ஜனநாயகமாக இல்லை, அதனால தான் பிஜேபி ஜனநாயகம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவர் அம்பலப்படுத்தலாம். பாஜக அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கருவிலிருந்து பிறந்தது அப்படின்னு அவர்தான் சொல்கிறார். அப்போ அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் ஜனநாயகம் இல்லாமல் இருக்கிறது, அதனுடைய ஆட்களை தேர்வு செய்கிறதுலேருந்து அதனுடைய சித்தாந்தங்கள்லேருந்து எதுவுமே ஜனநாயகபூர்வமாக இல்லை, நீங்கள் முதல்ல ஜனநாயகமாக மாறுங்க, அப்போ தான் உங்கள் ஆள் ஜனநாயகமாக மாறுவான் அப்படிங்கிற ஒரு உரையாடலை அவங்க நிகழ்த்தலாம். மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாஜக அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத. பட் இந்த நேரத்தில் அவர் வந்து வெளிப்படுத்தணும்னு நினச்சா இது மாதிரி வெளிப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது, வேறு மாதிரி வெளிப்படுத்தலாம். எந்த விதமான ஜனநாயகத்துக்கும் பொருத்தப்பாடுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது ஆர்எஸ்எஸ். ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து தன்னை மாற்றிக்க கூடாது அப்படின்னு வந்து அவர் கேள்வி வைக்கலாம். ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் மாறாது. ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபாசிச அமைப்பு, என்றைக்குமே ஒரு ஃபாசிச அமைப்பு மாறவே மாறாது. ஏன்னா அது மாற்றணும்னா அதனுடைய சித்தாந்தத்தை தான் மாற்றிக்கணும். சித்தாந்தத்தை எப்படி மாற்ற முடியும்? சித்தாந்தம் தான் அதனுடைய அடி கட்டுமானமே சித்தாந்தம் தான். அதாவது மற்ற மதங்களை வெறுக்கணும், மாநிலங்கள் இல்லாமல் ஆக்கணும், சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும், ஜாதியை பாதுகாக்கணும், பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வரணும், எல்லாமே வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரதான் அவங்களுடைய பேசிக் சித்தாந்தமே. இங்கே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, அதனுடைய ஹிந்துத்துவ சப்ஜெக்ட். அந்த ஹிந்துத்துவ சப்ஜெக்ட் மீது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் ஆர்எஸ்எஸ். ஸோ அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சா ஆர்எஸ்எஸ் அமைப்பை நோக்கி நேரடியாக கேள்வி கேட்கறத விட அந்த சப்ஜெக்டை நோக்கி அவர் கேள்வி கேட்டுக்கலாம் டைரெக்டாகவே. இந்த எல்லா பாடியை விட டைரெக்டான ஒரு கேள்வி அப்படிங்கிறது சனாதனம் தான். இப்போ நீங்கள் வந்து சனாதனம் அப்படிங்கிறது ஜனநாயகம் இல்லாத ஒரு போக்கு. நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி உரையாடல் நிகழ்த்தக்கூடாது, இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதல்ல ஆர்எஸ்எஸ் ஜனநாயகமாக மாறணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன் வச்சிருக்கலாம். அவர் கேட்க மாட்டார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த பேச்சு, இந்த நடைமுறை, இந்த செயல்பாடுகள் எல்லாமே அவர் போய் ஆர்எஸ்எஸ்ல சேர போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விங்கிறது வந்து ஒரு சாஃப்ட் சங்கி மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. ஆனால் இவர் கேட்கக்கூடிய கேள்விங்க வந்து மோடி கிட்டேயோ இல்லை மக்கள்கிட்டயோ தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகுதிக்கு மிக நன்றி.